வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான போதும் தமிழ்நாட்டில் மழை குறையும் என வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சுபாஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். இந்த லோ பிரஷர் என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ரெயின் தமிழ்நாட்டுக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா வானிலை படிவங்கள் பெரும்பாலும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு நோக்கி நகர்வதாக தான் காட்டுது. ஸோ அது ரொம்ப நாளாவே அப்படிதான் காமிச்சிட்டு இருக்கு. இந்த குறைந்த காற்றழுத்த அடுத்த ஒரு 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேலும் வடக்கு நோக்கி நகரும் போது நமக்கு படிப்படியாக மழை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குமே தவிர பெரும்பாலும் மழை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னா, தென் தமிழகம் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி தென்காசி அதன் ஒட்டிய தென் தமிழகம் தெற்கு கேரளா பகுதியில் அடுத்த ஒரு 24 முதல் 48 மணி நேரம் நம்ம பலத்த மழையை எதிர்பார்க்கலாம் காற்றின் ஈர்ப்பு காரணமாக. இப்போ மழை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஏன்னா தென் மாவட்டங்களில் நீங்க சொன்ன மாதிரி அதிகமா இருக்கு. இப்போ இந்த ஃபார்மேஷன் ஆகி எல்லா கிளவுட்ஸையும் உள்ள இழுத்து டுவர்ட்ஸ் நார்த் நகர்றதுனால நமக்கு டிரைவர் தான் இருக்கு. ஆமா, ஆக்சுவலா என்ன ஆகும்னா, இது வலுப்பெற அந்த சுழற்சி வலுப்பெற அந்த ஈரப்பதத்தை அதனுடன் ஈர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஈர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வறண்ட வானிலை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வர ஆரம்பிக்கும். சில வானிலை படிவங்கள் இந்த சுழற்சியானது அடுத்த ஒரு 3 நாட்கள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை வங்கக்கடல்ல அடையும் போது புயலாக மாறக்கூடுங்கிற ஒரு வானிலை படிவிலே சில கருத்தும் இருக்கு. அப்படி இருக்கும் போது நமக்கு இன்னும் வறண்ட வானிலைக்கு தான் வாய்ப்பு இருக்குமே தவிர மழைக்கான வாய்ப்புகள் குறையும். சென்னையை பொறுத்த வரைக்குமே எல்லா ஆண்டுமே நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கிறது தான் வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை தூங்குவதற்கு ஒரு வாரம் 10 நாள் முன்னாடியிலேருந்து தென்மேற்கு பருவமழை தூங்கி ஒரு 2 வாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு 4 வாரம் தான் சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அதிகபட்ச வெப்பத்தை நம்ம பார்ப்போம். ஏன்னா மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வலுவா இருக்கும், கடல் காற்று நமக்கு ஒரு சாதகமான நிலையில இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் வட கடலோர பகுதிகளில் ஜூன் 15 வரைக்கும் நம்ம வெப்பத்தை எதிர்பார்க்கலாம்.